இங்கே ஆங்கில பத்திரிகையின் சிறப்பு தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயம்தான் நாமல் ராஜபக்ஷ அக்செப்ட்ஸ் த டெய்லி மிரர் லங்காதிப பிரசிடென்ஷியல் டிபேட் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஒரு ஏனைய வேட்பாளர்களோடு விவாதத்தில் குதிப்பதற்கு நாமல் ராஜபக்ஷ தனது சம்மதத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்ற செய்தி இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு உயர்ந்த தரத்திலான ஒரு ஜனநாயக நடவடிக்கை என்று தான் இதனை அறிவிக்க முடியும். இது பற்றிய தகவல் இன்று டெய்லி மிரர் பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. ஃபைனல் ரெண்டொலி பெரஹர அதாவது கண்டி தலதா மாளிகையின் ஸ்ரீ தலதா மாளிகையின் இறுதி ரந்தொலி பெரஹரா ஊர்வலம் நேற்று விமர்சையான முறையிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை புத்த பகவானுடைய அந்த புனித சின்னத்தின் ஆசீர்வாதம் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நாம் பிரார்த்திக்கின்றோம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் எலெக்ஷன் ப்ராமிசஸ் வில் நாட் சஃபைஸ் அட் திஸ் பிரசிடென்ஷியல் போல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த தடவை வெறுமனே இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பாட்டுத்தனமான பேச்சுக்கள் வாக்குறுதிகள் என்பவற்றையெல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. ஏனெனில் மக்கள் சூடு கண்ட பூனைகள் போல இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே எவ்வாறான பிரசாரங்கள் எவ்வாறான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அதனால் தாம் மைமாற்றப்பட்டதையும் எவ்வாறு தாம் நடத்தப்பட்டது என்பதையும் மக்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் என்றும், எனவே இத்தடவை தேர்தல்களில் இந்த பசப்பு வார்த்தைகள் போலி வாக்குறுதிகள் எல்லாம் எடுபட மாட்டாது என்று இந்த பெஃப்ரல் அமைப்பு சொல்லியிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. அது பற்றிய விடயம் இங்கு தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையில் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. Southwest monsoon active again, minor floods in some areas, over 2000 affected என்ற செய்தியை காண முடிகின்றது. அதாவது தென்மேற்கு மழைவீழ்ச்சி காலம் தற்போது மும்முரம் அடைந்திருக்கின்றது. minor floods in some areas, over 2000 affected. அதே சமயம் சிறிய அளவிலான வெள்ளம் தற்போது சில இடங்களில் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கூட 2000 பேர் வரை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இருக்கின்றது. அதாவது விவசாயம் செய்வோர் மற்றும் சிறிய தாழ்வான பிரதேசங்களிலே வாழ்ந்து வருவோர் ஆகியோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை எலெக்ஷன் மானிட்டர்ஸ் ஸ்லாம் கவர்மெண்ட் ஓவர் மிஸ்யூஸ் ஆஃப் ஸ்டேட் ரிசோர்சஸ். யூரோப்பியன் கமிஷன் நோட்டிஃபைட் ஓவர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் 2 presidential advisors என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் இருக்கின்ற தருணத்திலே ஐரோப்பியன் யூனியன் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே இலங்கைக்கு வந்து நீண்டகால அடிப்படையிலே முகாமிட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இப்பொழுதே இந்த தேர்தல் நடவடிக்கைகளின் பொருட்டு இங்கு துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றன என்பதை கண்காணித்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த அரச வளங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன என்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிட்டிருப்பதோடு ஜனாதிபதி தமக்கென 2 ஆலோசகர்களை நியமித்திருப்பதையும் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் கேன் ஸ்பெண்ட் ஒன்லி ₹109 per voter. யூரோப்பியன் கமிஷன் டிசைட்ஸ் அண்ட் இங்கே எலெக்ஷன் கமிஷன் டிசைட்ஸ் அண்ட் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்றால் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் கேன் ஸ்பெண்ட் ஒன்லி ₹109 per voter என்ற விடயத்தை இங்கே அவதானிக்க முடிகின்றது. இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த கடந்த காலங்களிலே போல அவர்களுக்கு இங்கு மதுபானங்களை வாங்கி கொடுப்பது, வேறு விதமான பணத்தை எல்லாம் வழங்கி எல்லாம் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவனிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாது ₹109 மாத்திரமே ஒரு வேட்பாளருக்கு அங்கே அவர்களால் செலவழிக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை காணக்கூடிய இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் வாங்கி கொடுப்பதற்கான பணமாக அது இருக்குமோ என்று கூட நம்மால் இங்கே கருத வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இங்கு ஐலண்ட் பத்திரிகையில் இருக்கின்ற தகவலை நாம் பார்ப்போம். ஐலண்ட் பத்திரிகையில் இருக்கின்ற தகவல்களை பார்ப்போமே ஆனால் இங்கே ஒரு பிரதான படத்தோடு நாம் இந்த தகவல்களை நாம் ஆரம்பிப்போம். நாட்டின் பல பகுதிகளிலே தற்போது இங்கு வெள்ளம் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த வெள்ளக்காடு காரணமாக மக்கள் வீதிகளில் செல்வது, வாகனங்கள் செல்வது கூட பெரும் சிரமத்திற்குள்ளாக இருக்கின்ற இந்த காட்சியை நாம் அவதானிக்க முடிகின்றது. டிபேட் அமாங் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஆன் த கார்ட்ஸ் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் மத்தியிலே இந்த விவாதங்கள் இடம்பெறுவதற்கான அந்த
நடவடிக்கைகள் தற்போது சரி வந்திருக்கின்றன என்ற விடயத்தை நாம் இங்கே அவதானிக்க முடியக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை ஹசீனா டிஸ்ட்ராய்டு எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் இன் பங்களாதேஷ் பிஎம் யூனிஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது இங்கே தற்போது பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஷேக் ஹசீனா அவர்கள் இங்கு பங்களாதேஷிலே பிரதம மந்திரியாக இருந்த பொழுது ஷீ டிஸ்ட்ராய்டு எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் இன் பங்களாதேஷ் பங்களாதேஷத்திலே இருக்கின்ற சகல நிறுவனங்களையும் அவர் அங்கு துஷ்பிரயோகம் செய்து அவற்றை அளித்திருந்தார் என்று இங்கே தற்போதைய பிரதமர் யூனுஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் என்ற விடயத்தை இங்கே முகமது யூனுஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இந்த தென்னாசிய நாடுகளிலும் அதாவது வறிய நாடுகளிலும் இது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருப்பதையும் நாம் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அனுரா டினைஸ் GR inviting them to form government in 2022 என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ 2022ஆம் ஆண்டு தம்மை இங்கு அரசு அமைப்பதற்கு தம்மோடு சேருமாறு அழைத்திருந்தார் என்ற விடயத்தை நிராகரித்திருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்கா. அது பற்றிய விடயத்தையும் இங்கே அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை 3 cops interdicted for killing people friendly wild elephant என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பக்கமுன போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 3 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பீப்புள் ஃப்ரெண்ட்லி வைல்டு எலிஃபண்ட் அதாவது இந்த வீதியோரங்களிலே சில யானைகள் தற்போது தென்பட்டு அங்கு வாகனங்களில் செல்வோரிடம் உணவுகளை வேண்டி தின்னுகின்றன. இந்த காட்சிகளை நாம் இங்கே கதிர்காமம் செல்லும் வழியிலும் மஹியங்கன பகுதியிலையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற ஒரு வன விலங்கு அதாவது இந்த யானையை ஒரு போலீஸார் இங்கே சுட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது காரணமாக 3 போலீஸ் கப்ஸ் இன்டர்டிக்டட் அதாவது 3 போலீஸார் பணியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தி பக்கமுன பிரதேசத்திலே இடம்பெற்றிருக்கின்ற விடயத்தை அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை நேஷனல் ஃப்ளாக் ரிலீஜியஸ் சிம்போல்ஸ் டேபு ஃபார் எலெக்ஷன் கேம்பெயின் பர்பஸஸ் தேசிய கொடி மற்றும் மத சம்பந்தமான கொடிகள் சின்னங்கள் யாவையும் இந்த தேர்தல் காலங்களிலே பயன்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. உலக செய்திகள் பக்கத்திலே கமலா ஹாரிஸ் லீட்ஸ் ட்ரம்ப் இன் போல்ஸ் ஆன் ஈஃப் ஆஃப் டெமோக்ராட்டிக் நேஷனல் கான்வென்ஷன் அதாவது இந்த ஆண்டு அமெரிக்காவிலும் தேர்தல் நடைபெறுவதற்கு உத்தேசமாக இருக்கின்றது. எனவே அமெரிக்காவின் தற்போதைய வைஸ் பிரசிடென்ட் அதாவது உபஜனாதிபதியாக இருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் இங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை விட அந்த தேர்தல் நடவடிக்கைகளில் அவருக்கு கூடுதலான ஆதரவு இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதை இங்கு ஐலண்ட் பத்திரிகை மூலமாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இருக்கின்ற விடயத்தை பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே midway halt to government program could cause another economic collapse president. In the upcoming presidential polls, voters should consider their futures carefully. Ideologies promoted by parties like JVP hindered rapid economic growth. A fresh and unbiased approach is needed to address the economic crisis. And ஜனாதிபதி அவர்கள் இந்த பேட்டியிலே ஆஸ்க் ரணில் என்ற நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது பற்றிய தகவலையும் நாம் இங்கே காண முடிகின்றது. மற்றும் விஜயகலா மகேஸ்வரன் எக்ஸ்டென்ட் சப்போர்ட் டு பிரசிடென்ட் என்ற விடயத்தையும் அவதானிக்க முடிகின்றது. 2 youth arrested for flying drone over பெரஹரா ரூட் அதாவது இந்த ட்ரோன் கருவியை இந்த பெரஹராஸ் என்ற மார்க்கத்திலே கண்டி பெரஹராஸ் என்ற மார்க்கத்திலே 2 இளைஞர்கள் பறக்க விட்டதன் காரணமாக கைதாயிருக்கின்றார்கள். அதேவேளை மற்றொரு சுவாரஸ்யமான விடயம் அங்கே ஒரு பெண் கான்ஸ்டபிள் ஒருவர் கூட அங்கு தனது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த ஊர்வலத்தின் போது அவர் கடமையில் ஈடுபட்ட போது அவர் அந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த சமயத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காணப்படுகின்றது. அடுத்து லங்காதிப பத்திரிகையிலே இருக்கின்ற விடயம் கூட இந்த எலெக்ஷன் நடைமுறைகளுக்காக செலவிடப்பட வேண்டிய பணம் தொடர்பானதாக இருக்கின்றது. 186 கோடி என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாய் மாத்திரமே செலவிட முடியும் என்ற விடயத்தையும்
காணக்கூடிய இருக்கின்றது. மற்றும் இங்கு தமிழ் அரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எலெக்ஷன் பிரசாரம் குறித்த விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. தலதா பெரஹரா குறித்த செய்திகளையும் நாம் காண முடிகின்றது. மற்றும் இங்கு திவைன பத்திரிகையிலும் இங்கே இருக்கின்ற முக்கியமான செய்தியாக இருப்பது இந்த விவாதத்துக்காக, அதாவது தேர்தல் விவாதத்துக்காக 7 வேட்பாளர்களையும் இங்கு சந்திப்பது குறித்த செய்தி தான் பிரதான செய்தியாகவும், மற்றும் தலதா பெரஹரா பற்றிய செய்தியே பிரதான செய்தியாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இருக்கின்றன. தினமின பத்திரிகையிலே கூட இங்கிருக்கின்ற முக்கிய செய்திகளிலே இருப்பதை ஆஸ்க் ரணில் அந்த நிகழ்ச்சி திட்டத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கிய பேட்டி தான் பிரதான செய்தியாக இருப்பதோடு தலதா மாளிகை பெரஹராவும் இங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தலதா மாளிகை பெரஹராவோடு அந்த புனித தந்தங்களின் ஆசிகள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்தி இந்த நிகழ்விலிருந்து விடைபெற்று கொண்டு நாளையும் சந்திப்போம் என்று விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.